சட்டசபை தேர்தலுக்கான தேதியை இன்னும் சற்று நேரத்துல தேர்தல் ஆணையம் அறிவிக்க போறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் அப்படின்னு மொத்தமா 5 மாநிலத்திற்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிக்க போறாங்க. அந்த நேரலை காட்சிகளை இப்ப பார்க்க போறீங்க. நம்ம சேனல்ல தேர்தல் ஆணையர்கள் பேச போற அந்த பேச்சுகளை ஃபுல்லா லைவ்ல நம்ம தான் பார்க்கலாம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்த 5 மாநிலங்களுக்கும் இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சி எப்ப முடிய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுக்கு மே 10ஆம் தேதி இந்த மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு முடிய போகுது. அப்படியே பாண்டிச்சேரியில பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 15ஆம் தேதி அங்க முடிய போகுது. என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான அந்த அரசு அங்க முடிய போகுது. அப்படியே அசாம்ல பார்த்தோம் அப்படின்னா மே 7ஆம் தேதி அங்க முடிய போகுது. மேற்கு வங்கத்துல மே 20ஆம் தேதி முடிய போகுது. கேரளால மே 23ஆம் தேதி அங்க இருக்கிற ஆட்சி முடிய போகுது. இப்படி 5 மாநிலங்கள்ல ஏற்கனவே இருந்த ஆட்சிகள் முடிய போகுது. இப்போ அதுக்கான முன்னேற்பாடுகள், புதிய தேர்தல் நடத்தி புதிய ஆட்சி அமைக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் ஏற்கனவே பல மாதங்களாக தேர்தல் ஆணையம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இறுதி கட்டத்துக்கு வந்து இன்னும் சற்று நேரத்துல தேர்தல் தேதியை அறிவிக்க போறாங்க. இந்த தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே தமிழ்நாடு உட்பட இந்த 5 மாநிலங்கள்லயும் மாடல் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துடும். இது வந்துச்சுன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். முதல்ல இங்க இருக்கிற 5 மாநிலங்கள்லயும் அரசு, ஏற்கனவே இருக்கிற முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு அவங்களால எந்த விதமான ஆர்டர்களையும் உத்தரவுகளையும் பிறப்பிக்க முடியாது. அவங்க கிட்டத்தட்ட அதிகாரத்துல மட்டும்தான் இருப்பாங்களே தவிர எந்த விதமான புதிய ஸ்கீமையோ எந்த விதமான திட்டங்களையோ எந்த விதமான உத்தரவுகளையோ அவங்களால பிறப்பிக்க முடியாது. முழுக்க முழுக்க இது தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுக்கு இந்த 5 மாநிலங்களும் போயிடும். இந்த முதலமைச்சர், அமைச்சர் இவங்க எல்லாருமே ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே அவங்க முதலமைச்சர், அமைச்சர்கள் அப்படிங்கிற பேர்ல தான் இருப்பாங்களே தவிர, ஆனா கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் போக முடியும். அரசு நிகழ்ச்சிகள் எதையுமே நடத்த முடியாது. அரசு சார்ந்த எந்தவித நிகழ்ச்சியுமே இந்த தேர்தல் தேதியை அறிவிச்சதுக்கு பிறகு எதுவுமே நடக்காது, நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் விதி. இது அரசுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா, பொதுமக்களுக்கும் நிறைய விதிகள் எல்லாம் கொண்டு வருவாங்க. அதாவது பணங்கள் இவ்வளவுதான் எடுத்துட்டு போகணும், அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல எடுத்துட்டு போக கூடாது. அப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, அதாவது இந்த நகை வியாபாரம் செய்யறவங்க, வியாபாரங்கள் செய்யறவங்க இவங்க எல்லாம் வந்து பணம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அதுக்கு உரிய டாக்குமெண்ட்டை வந்து கையில எடுத்துட்டு போகணும். இத்தனை பேருக்கு மேல ஒரு நிகழ்ச்சி எல்லாம் அவங்க நடத்தணும் அப்படின்னா பெர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. இதே அரசியல் கட்சிகளுக்கு கூட்டம் நடத்துறதுக்கான கட்டுப்பாடுகள்னு பார்த்தா, பொது இடங்கள், மைதானங்கள் எங்க இருந்தாலும் அங்கெல்லாம் வந்து முன்னுரிமை அடிப்படையில கட்சிகளுக்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு விதிகள்லாம் இருக்கு. இப்படி நிறைய விதிகள் இருக்கு. இது எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டுல வரும்னா, இப்போ இருக்கிற அந்தந்த மாநில அரசுங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போவாது. முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்துடைய அவங்க அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டுலதான் போகும். இதனால இந்த அரசுகள் எல்லாமே பல்லில்லா பாம்பு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, இது சரியா இருக்காது இந்த வார்த்தை, இருந்தாலும் சொல்றேன். அது போலதான் இவங்க வந்து பேருக்கு தான் அரசாங்கம், அமைச்சர்கள், முதலமைச்சர் இவங்களும் இருப்பாங்க. ஆனா இவங்களால எதையுமே செயல்படுத்த முடியாது. முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்துடைய அந்த கட்டுப்பாட்டுலதான் இந்த 5 மாநிலங்களும் இருக்க போகுது. அதிகாரிகள் அத்தனை பேரும் நேரடியா ரிப்போர்ட் பண்றது யாருன்னு கேட்டாங்கன்னா, இந்த தேர்தல் அதிகாரிகள்ட்ட மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மாவட்டங்கள் தோறும் தேர்தல் அதிகாரிகள் இருப்பாங்க. இப்போ மாவட்ட ஆட்சியர்கள் இப்போ இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரையும் இருப்பாங்க. அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் அந்தந்த மாவட்டங்களுக்கு தேர்தல் அதிகாரியா மாறுவாங்க. அதனால தேர்தல் அதிகாரியா இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட எல்லா ரிப்போர்ட்டுமே போகும். அவங்க தேர்தல் ஆணையர்கிட்ட, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்க தேர்தல் அதிகாரிகிட்ட அவங்கள்ட்ட முக்கியமா போகும். அவங்க மத்தியில இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க தேசிய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் அவங்கள்ட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கும். இனிமே இங்க தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் இந்த 5 மாநிலமும் வரப்போகுது. புதிதா எந்த விதமான ஸ்கீமும் கொடுக்க முடியாது. அரசு சார்பா எந்த விதமான நிதியும் கொடுக்க முடியாது. ஏற்கனவே 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு ஸ்கீம் மூலமா புதுசா கொடுத்தாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க முடியாது. புதுசா ஏதாவது ஸ்கீம் அறிவிக்கிறதா இருந்தா அறிவிக்க முடியாது. ஆனா அவங்க சொல்ற எந்த ஒரு இதா இருந்தாலும் வாக்குறுதியா சொல்லலாம். கட்சியுடைய வாக்குறுதியா, திமுகவுடைய வாக்குறுதியா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம், இப்ப ஆட்சியில இருந்தபோது இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதிமுக அவங்க ஆட்சியில இருந்தபோது என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லலாம், வரும்போது என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரிலாம் சொல்லலாமே தவிர, ஆனா வேற எந்த விதமான ஸ்கீமையும் இப்போதைக்கு செயல்படுத்த முடியாது. ஆனா ஏற்கனவே இருந்துச்சுல்ல பழைய திட்டங்கள் எல்லாமே. இப்ப முதலமைச்சர் கடைசியா என்ன சொன்னாங்க, இந்த பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை வந்து முன்கூட்டியே நாங்க தரோம் அப்படிங்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாரு,
திமுகவுடைய இந்த மிகப்பெரிய ஒரு சக்தி மக்கள் ஆதரவு திட்டத்தை மத்தியில் ஆளுற பாஜகவும் அதிமுகவும் இவங்க வந்து தடை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால முன்கூட்டியே நாங்க தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. தேர்தல் நடத்தை முறை நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த புதிய திட்டங்கள் மட்டும்தான் நடைமுறைப்படுத்த முடியாது. அதாவது புதுசா ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, புதுசா ரோடு போடுறேன்னு சொல்லி ஃபண்ட் ஒதுக்க முடியாது, புதுசா ஒரு திட்டம் நான் 1000 ரூபாய் தரேன் 5000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு திட்டமும் புதுசா கொண்டு வர முடியாது. ஆனா ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கிற அரசோட திட்டங்கள், அரசு திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே இருந்துட்டு தான் இருக்கும். ஏற்கனவே சாலை போடுறதுக்கு, பாலம் கட்டுறதுக்கு அவங்க எல்லாம் டெண்டர் போட்டு ஏற்கனவே ஒரு இதெல்லாம் நிதியில ஒதுக்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இதெல்லாம் இன்னமும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு தேவையான நிதிகள் எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். ஆனா இப்ப புதுசா பாலம் கட்டுறேன், புதுசா ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு நிதியை ஒதுக்க முடியாது. இப்படி ஏற்கனவே இருந்த திட்டங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது, தடையும் கிடையாது. அப்படி ஒரு விதிமுறைகள் நடைமுறைக்கு வரப்போகுது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல தேர்தல் ஆணையர்கள் இந்த அறிவிப்பை 5 மாநிலங்களுக்கான தேர்தலை அறிவிக்க போறாங்க. தமிழ்நாட்டுக்கு தேர்தல் தேதி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த மாசம் 3வது வாரத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா இந்த 3 மாநிலத்திலும் ஒரே கட்டத்துல தான் தேர்தல் நடத்துவாங்க. அது அஸ்ஸாம்லயும் மேற்கு வங்கத்திலையும் போய் பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம்ல வழக்கமா 2 தவணையா நடத்துவாங்க. அதே போல 2 கட்டமா, இப்பவும் 2 கட்டமா தான் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கடந்த தேர்தல்ல மேற்கு வங்கத்துல என்ன பண்ணாங்க, 7 கட்டமா தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. இந்த முறை 5 கட்டமா நடத்துவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா கொஞ்சம் அங்க கட்டுப்பாடுகள்லாம் நிறைய ஏற்கனவே விதிச்சு கொஞ்சம் சட்டம் ஒழுங்கு பாதுகாத்து வர்றதுனால 5 கட்டமா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் இருக்கிற சூழலை கருத்தில் கொண்டு ஒரு 6 வரை போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. 6 கட்டமா நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்காக தேர்தல் நடத்துறதுக்காக ஏற்கனவே தமிழ்நாடு உட்பட இந்த 5 மாநிலங்களுக்கும் துணை ராணுவ படையினர் ஏற்கனவே எல்லா இடத்துக்கும் அனுப்பி வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டுக்கும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பார்த்துப்பீங்க, பல ராணுவ வீரர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர்கள் இவங்க எல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா நாமினேஷன் தேதி அறிவிப்பாங்க, அப்புறம் நாமினேஷன் முடிகிற தேதி அறிவிப்பாங்க, அப்புறம் வித்ட்ராவல் பண்றதுக்கான தேதி அறிவிப்பாங்க. அதன் பிறகு தேர்தல் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடைசியா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. இப்படி 5 தேதிகளை அறிவிப்பாங்க. இப்படி அறிவிக்கும் போது இந்த எப்போ இந்த தேதி இது வந்து சின்னங்கள்லாம் பொறுத்தவங்க அப்படின்னா இந்த வித்ட்ராவல் பண்ற டேட்டுன்னு ஒண்ணு சொல்றாங்களே, அந்த வித்ட்ராவல் பண்றதுக்கு அங்க வேட்பாளர்கள் வித்ட்ராவல் பண்ற கடைசி நாள் அன்னைக்கு யாரெல்லாம் திரும்ப பெறாங்களோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு பிறகு அந்த பேர்லாம் அச்சடிச்சு சின்னங்களை அச்சடிச்சு அந்த மிஷின்ல ஓட்டுவாங்க. அதன் பிறகு அடுத்த 2வது நாள் 3வது நாள்ல தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும். இதுதான் வழக்கமான ஒரு நடைமுறை. இப்போ தேர்தல் தேதி அறிவிக்க ஆரம்பிச்ச உடனேயே அந்த நடைமுறைக்கு வந்துடும். தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துடும். அதன் பிறகு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட போலீஸ் வந்து முழுக்க பறக்கும் படையினரை போட்டு முழு சோதனைகளை ஈடுபட ஆரம்பிப்பாங்க. இப்போ தேர்தல் ஆணையர்கள் சந்திக்கிற அந்த காட்சிகள் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போது, அதை நீங்க லைவ்ல பார்க்கலாம்.